ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல த்ரிதம்ங்கிற ஒரு மலையாள மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவியை ஒன் லைன்ல சொல்லணும்னா, குற்றங்களே நடக்காத ஒரு ஊருக்கு புதுசா ஒரு எஸ்ஐ போறாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க வெறும் குற்றங்களாவே நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா முதல்ல ஒரு மர்டர் நடக்குது, அப்புறம் ஒரு ராபரி நடக்குது, அப்புறம் இந்த 3 மர்டருக்கும் ராபரிக்கும் யாரு காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ராபரியை பண்ணவங்க தான் இறந்து போன அந்த 3 பேரும். அப்ப இந்த 3 பேரை கொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒரு போலீஸும் அதுல அடிபடுறாரு. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கொலையெல்லாம் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, கொலையை பண்ணவங்க எதனால செத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஸ்டோரி ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே கைஸ், ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மூவி ஸ்டார்ட் ஆனதுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக, அதாவது அவருக்கு அந்த போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம், எஸ்ஐ போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊருக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அங்கிள் ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ் ஆபீசர். ஸோ அவர் இவருக்கு அட்வைஸ் பண்றாரு, அங்க போய் பார்த்து பத்திரமா நடந்து போடா, அவங்களாம் ரொம்பவே அனுபவசாலிக. ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் நீ கத்துக்க வேண்டியது இருக்கும், அதனால அவங்க கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க, கெயின் பண்ணிக்க, உன்னை நீ க்ரோ பண்ணிக்கங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. அப்படி அட்வைஸ் பண்ணும் போது இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகு, அதுக்காக ரொம்ப க்ளோஸா பழகாத, லைக் அவங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிடையாது, இப்போதைக்கு எஸ்ஐ மட்டும் தான் இருக்காரு. அந்த எஸ்ஐ நம்ம ஹீரோ தான். சோ வந்ததுமே கிருஷ்ணாங்கிற ஒரு பேரை சொல்லி கேக்குறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறதுலயே ரொம்பவே அனுபவசாலின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு. சோ அவர் பேரை கேட்டதும் அவர் அங்கிருந்து வராரு. மத்த போலீஸ்களும் அந்த இடத்துல அசம்பிள் ஆயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அவங்க நேமு, அவங்களுடைய எஜுகேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஹீரோ நல்லா சிரிச்சு பேசுறாரு. அதுலயும் அங்க 2 லேடி போலீஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோ நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஆல்ரெடி இருக்கிற மத்த போலீஸுடைய பேருன்னு பாத்தீங்கன்னா அந்த சீனியர் போலீஸ் ஆபீசருடைய பேரு கிருஷ்ணா, மத்தவங்க பேரு விபீஷ், ஆனந்த், ரம்யா, வித்யான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்க. சரி, நான் எங்க தங்குறதுன்னு நம்ம ஹீரோ கேட்டதும் பின்னாடி கோட்டஸ் இருக்கு சார்னு சொல்லிட்டு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு எல்லா போலீஸும் சேர்ந்து நம்ம ஹீரோ வைப்பாங்க கூட்டிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், நம்ம டிஓஎஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வரலான்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ் அதனால என்ன சார் சேர்ந்து போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப அந்த ஸ்டேஷனுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு நான் இவங்க போயிருந்த அன்னைக்கு அவன் இல்லையா வீட்டுல, அதனால அந்த பையன் இன்னைக்கு வந்து எனக்கு வெரிஃபிகேஷன் கொடுங்கிற மாதிரி கேட்க, அந்த போலீஸும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படியே ஸ்டேஷனுக்குள்ள வராரு. வந்ததும் அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ், பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அங்க இருக்கிற லேடி போலீஸ் இப்பவும் பார்த்துட்டு போலீஸ் யூனிஃபார்ம்ல கூட கியூட்டா இருக்காருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல ஒரு பெரிய அளவு தான் இருக்கான். அந்த ஊர்லயே கொஞ்சம் விஐபின்னு வச்சுங்களேன், 4 பெரிய மனுஷங்களை தெரிஞ்சவன். அவங்க கிட்ட கேக்குறாங்க, புது எஸ்ஐ வந்திருக்காராமே, நீ போய் பாக்கலையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரு இப்பதானே வந்திருக்காரு, ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாப்போங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. அப்ப அந்த பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு வண்டி பயங்கர ஸ்பீடா போகுது. யார் அவன் இப்படி ஓட்டிட்டு போறாங்கிற மாதிரி அந்த டீ கடையில இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்க, அதுக்கு அங்க இருக்கிறவரு மதுவோட பையன் இருக்கான்ல சின்னவன், அவன் தான் பயங்கரமா கஞ்சா அடிக்கிறாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ டிஒஎஸ்பி ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த ஆர்டரை கொடுத்து ஜாயின் பண்றதுக்காக போயிருக்காரு. அவருமே ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி, இன்ஸ்பெக்டர் இல்ல, சோ இன்ஸ்பெக்டரோட ஒர்க்கையும் சேர்த்து நீ தான் பாக்கணும், கிருஷ்ணா நீங்க கூட இருந்து சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அந்த போலீஸ் கிட்டையும் சொல்றாரு. இப்போ எது வரைக்கும் இவங்களோட லிமிட்ங்கிறதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த கிருஷ்ணாங்கிற போலீஸ் எல்லாத்தையும் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி அவங்க ஒரு நாள் ரவுண்ட்ஸ் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் போல. சோ சார் புதுசா வந்திருக்காருமா, உன்னோட டிஷ் எல்லாம் மெயின் டிஷ் எல்லாம் எடுத்துருவான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாரு நம்ம ஹீரோ வந்துட்டு காசு கொடுக்குறாரு. அதை பார்த்தது அந்த அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வேணாம் சார்னு மத்தவங்க சொன்னாலும் கேட்காம இவர் 500 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வராரு. அந்த நேரம் அவங்க அம்மா கால் பண்ணி, எப்படா இருக்கு, ஜாப்லாம் நல்லா போதான்னு சொல்லி கேட்க, எல்லாருமே என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்னுடைய ஃபேமிலி கூட இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கமா இருக்கிறது தான் ஆனந்தோட வீடுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா ஆனந்துங்கிற போலீஸ் 2 நாள் லீவ் போட்டு போயிருப்பாரு, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக்குங்கிறதுனால. சோ அந்த வீடு பாத்துங்க, அதுதான் ஆனந்தோட வீடுன்னு சொல்லி காட்ட, அப்ப நம்ம பார்த்துட்டே போயிடலாமே, வாங்க எல்லாரும் ஆனந்தோட அம்மாவை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அங்க போனதும் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க. 2 நாள் செக்அப் சார், அதனாலதான் என்னால வர முடியலங்கிற மாதிரி இவரும் சொல்ல,
அவங்கள. அப்படியே பார்த்துட்டு ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் இருக்கோம்ல பார்த்துக்குறோங்கிற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. அந்த நேரம் அங்க இருக்கிற ஆனந்தோடைய ஒய்ஃபோட போனு ரிங் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில சாப்பிட வேணாம், நானே குக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே குக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த 2 லேடி போலீஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுமே அங்கதான் தங்கியிருக்காங்க. அவங்க சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மறுநாள் காலைல பார்த்தா அந்த லேடி போலீஸ்ல ஒரு ஆளு வித்யாங்கிறவங்க பிளாக் பெல்ட் போல கரைத்தாவில கரைத்தாவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் போலீஸ் ஆபீஸுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனதுமே இவர் கேக்குறாரு, வித்யா உங்களுக்கு கரைத்தா தெரியுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவாச்சும் மார்னிங் டைம் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவை அந்த கிருஷ்ணாங்கிற போலீஸ் வந்து என்ன பண்றாருன்னா, நாங்கெல்லாம் சேர்ந்து குடிக்க போறோம் சார், நீங்களும் வரீங்களா, ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், இது அடிக்கடிலாம் நடக்காது, மந்த்லி ஒன்ஸ் தான் சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நடக்கும் சாருங்கிற மாதிரி சொல்ல, உள்ளார நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு அவரோட குக் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய சவுண்டு கேக்குது. இவங்க குடிச்சதுனால ரொம்ப சவுண்டா பேசுறாங்க போல. இவங்க மட்டும் தான் குடிக்கிறாங்கன்னு பார்த்தா லேடி போலீஸ்ல அந்த வித்யா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே குடிக்கிறாங்க. சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. மறுநாள் காலைல வந்ததுமே கிருஷ்ணாங்கிறவரு வந்து சாரி கேக்குறாரு. சாரி சார், உங்க முன்னாடி நேத்தி அப்படி நடந்துகிட்டதுக்குங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் ஓகே, இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வித்யாவை மட்டும் கராத்தேவையும் ட்ரிங்க்ஸையும் ஒன்னா பண்ணக்கூடாது, உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த ஊர்ல பார் நடத்துற ஒரு பெரிய ஆள் வந்துட்டு நம்ம ஆளை பார்த்துட்டு இன்ட்ரோ ஆயிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்ப ஹீரோவும் அவர்கிட்ட நல்லா தான் பேசுறாரு. ஆனா திடீர்னு அவன் என்ன பண்ணிடுறான்னா, உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றாங்கிற மாதிரி சொல்ல, லஞ்சங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. டென்ஷன் ஆகி அவர் திட்டி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன சார் இது, எதுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்கிட்ட அமுச்சு வைக்கிறீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேஷன்ல நிறைய ஒர்க் இருக்கு சார், பேட்ச் ஒர்க்லாம் நிறைய இருக்கும், அந்த மாதிரி ஒர்க்குக்கு நம்ம ஸ்டேஷன்ல கேட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்து அங்கேருந்து காசு வரத்துக்குள்ள அந்த வேலையை நமக்கு நடக்காம போயிடும் சார். ஸோ இவங்க கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் காசு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணாங்கிற போலீஸ் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்றாரு. அந்த ஊர்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாக்கலான்னு பார்த்தா ஒரு சின்ன வயசு பையனும் ஒரு பெரிய ஆளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா இவன் வந்து கஞ்சா அடிச்சிருந்திருக்கான், அது அந்த பெரிய மனுஷன் கொஞ்சம் கண்டிச்சிருக்காரு. அது பிடிக்காம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. சரி ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சின்ன பையனை விட சொல்லி அந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன் இருக்கான்னு சொன்னான் இல்லையா, சபேஷ்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்றான்னா விட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி வந்து நிக்கிறான். சரி கெஞ்சி கேப்பான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கங்க சார், அவனை விட்டுருங்கிற மாதிரி சொல்றான். சோ நம்ம ஹீரோவுக்கு தான் லஞ்சங்கிற பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுமே, அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போடுற அளவுக்கு நம்ம ஹீரோ போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அந்த சபேஷ்ங்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனுக்கு நிறைய இடத்துல கான்டாக்ட்ஸ் இருக்கு, அவனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு, அவனை கூட விடுங்க, இந்த பையனை எடுத்துக்கோங்க, அவன் கஞ்சா அடிச்சது தப்பு தான், ஆனா இன்னும் 1 மாசத்துல அவன் வெளில போகணும்னு சொல்றான், இந்த நேரத்துல நம்ம பிடிச்சி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், அவனுடைய கெரியரே ஸ்பாயில் ஆயிடுங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னதுனால நம்ம ஹீரோவும் சரி அவனை வார்ன் பண்ணி விட்டுருங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுல இருந்து அந்த சபேஷுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஆகாம போயிடுது. இப்ப அந்த ஊர்ல உள்ள ஒரு தோட்டத்துல களை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கும் போது அதுங்க ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. இப்ப அந்த இடமே பெரிய கிரௌட் ஆயிடுது. அப்படி என்னடா அங்க நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட போய் பாக்குறாரு. அங்க ஒரு டெட் பாடி கிடக்கு. என்னது டெட் பாடியான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, ஒரு டெட் பாடியோடைய கையை மட்டும், அந்த வாட்ச் கட்டுவோம் இல்லையா அந்த இடத்தோட கட்டாயி அப்படியே அந்த பாடியோடைய கையை மட்டும் கிடைக்குது, ஆனா பாடியை காணும். ஸோ பாடியை சர்ச் பண்ற வேலையை அந்த இடத்துல எல்லாரும் பாக்குறாங்க. ஃபாரன்சிக் டீம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர சொல்லி, டாக் ஸ்குவாட் எல்லாத்தையும் வர சொல்லி அந்த இடத்துல சர்ச் பண்றாங்க. இந்த விஷயம் அப்படியே ஊருக்குள்ள பெரிய விஷயமா பரவிட்டு இருக்கு. ஏன் அப்படி பரவுதுன்னா அந்த ஊர்ல கேஸ்ன்னு சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே வந்ததே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொலை கேஸே கிடைச்சிருக்கு. ஸோ அதை மக்கள்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப டாக் ஸ்குவாட வச்சு சர்ச் பண்ணதுல டாக் ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த இடத்துல ஒரு டெட் பாடியே இருக்கு. அந்த பாடியில உள்ள கையை மட்டும் தான் ஏதோ பிச்சுட்டு கொண்டு போய் அங்க போட்டிருக்கு போல. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட ஏதாவது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க போய் கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெருசா எந்த தடயமும் கிடைக்கல தம்பி, அடிச்சு கொண்டு இருக்காங்க, ஒரு பெரிய பொருளால நல்லா மண்டையில பயங்கரமா அடிச்சு கொண்டு இருக்காங்க, அது மட்டும்தான் இப்போதைக்கு எங்களால சொல்ல முடியும், மற்றது எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. இதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா சுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய கெரியர்ல ஃபர்ஸ்ட் எடுத்த கேஸே பாத்தீங்கன்னா ஒரு கொலை கேஸ், பயங்கர தகவலை பிடிச்ச கேஸா இருக்கு. எந்த தடையுமே அங்க கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா பாடி அங்க கிடக்குன்னா அந்த பாடியில அவங்களை அடிச்சு கொண்டு ஏதாவது ஒரு வெப்பனும் அந்த இடத்துல கிடக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தடையும் அந்த இடத்துல அவன் புதைச்சான் இல்லையா அவனுடைய தடையும் கிடைக்கும். சோ நம்ம சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களுடைய டீமை கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நமக்கு தான் எந்த லீடுமே கிடைக்கலையே, சரி இந்த தோட்டம் யாருது அவங்கள போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா அவர் என்ன சொல்றாருன்னா அவர் மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்காராமா. அவருடைய பையன், மருமக பொண்ணு, அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வரத்துக்கு லேட் ஆகும், எனக்கு ரொம்ப முடியாதனால நான் ஃபங்க்ஷனுக்கு போகலைங்கிற மாதிரி அந்த தோட்டத்தை வச்சிருக்கிறது சொல்றாரு. இவங்களை விசாரிச்சுட்டு இருக்க நேரம் அந்த போலீஸும் போயிட்டு அந்த வீட்டை சுத்தி தேடி பாக்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. நம்ம ஹீரோவும் இது சம்பந்தமா ரொம்பவே டீப்பா சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஒருத்தர் அதே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற சத்யாங்கிறவர் என்ன பண்றாருன்னா எனக்கு 2 நாள் லீவ் வேணுங்கிற மாதிரி கேட்க சரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்றாங்க. அந்த நேரம் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வந்து அந்த கிருஷ்ணாங்கிற போலீஸ் கிட்ட எனக்கு இந்த விஷயத்த முடிச்சு கொடுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். அதை முடிச்சு கொடுத்தா நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறான்னு அவன் சொல்ல அதுக்கு கிருஷ்ணாங்கிறவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்டேஷன்ல அந்த குவார்டர்ஸ்ல ஒரு சில ஒர்க்லாம் பேட்ச் ஒர்க்லாம் இருக்கு, அதை மட்டும் முடிச்சு கொடு, எனக்கு நீ காசுலாம் தர வேணாங்கிற அளவுக்கு சொல்றாரு. அந்த அளவுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே நல்ல போலீஸா இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. எங்க இருந்து பாத்தீங்கன்னா அதே ஊர்ல இருக்கிற ஒரு பினான்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து கால் வருது. கம்பெனின்னு சொல்ல முடியாது, அது ஒரு பினான்ஸ் பேங்க். இப்ப உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா சிசிடிவில இதை ஸ்ப்ரே அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உள்ளாரியே போயிருக்கானுங்க. அதனால அவங்களுடைய ஃபேஸ்லாம் இதுல காணும். சரி வாங்க அந்த இடத்த போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற ஜன்னலை நல்லாவே வெல்டிங் வச்சு இது பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பக்கமா தப்பிச்சு போயிருக்கானுங்க. அங்க இருக்கிற லாக்கரை அப்படியே அடியோட பேத்து தூக்கிட்டு போயிருக்கானுங்க. எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி பயங்கரமா பண்ணிருக்கானுங்க. அங்க மொத்தம் 3 லாக்கர் இருந்திருக்கு. அதுல ஒரே ஒரு லாக்கர் மட்டும் தான் சின்ன லாக்கரா இருந்திருக்கு. சோ அந்த லாக்கரை மட்டும் அவனுங்க கட்டி எடுத்துட்டு போயிருக்கானுங்க. எப்படா இங்க இருந்து எடுத்துட்டு போயிருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கமா ஒரு ரோடு போகுது. சோ அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அந்த ரோட்டு வழியா இழுத்துட்டு போயிருக்கானுங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய லாக்கரை இழுத்துக்கிட்டே ரொம்ப தூரம் போக முடியாதுல, எப்படி போயிருக்குன்னு யோசிக்கும் போது அந்த பக்கமா யாரோ வண்டி எடுத்துட்டு வந்து நின்று இருக்காங்க. அது மூலமா தான் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ இந்த லாக்கரை எடுக்கிற நேரம் அதை உடைச்சு எடுத்தது ஒரு ஆளு, இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற ஜன்னலை கட் பண்ணி எடுத்தது 2 ஆளு. ஆக மொத்தம் 3 பேர் உள்ள மட்டுமே வேலை பார்த்திருக்கானுங்க. அப்ப வெளிலேருந்து ஒருத்தன் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அப்ப 4வதா ஒரு ஆள் இருக்காங்கிற மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அங்க இருக்கிற வாட்ச்மேனை கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா என்ன 2 பேர் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க சார், என் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டாங்க, அப்புறம் நான் மயங்கிட்டேன், அதனால அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப அந்த லாக்கர்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது 50 லட்சம் ரூபாய் பணமும் 125 சவரன் நகையும் இருந்திருக்குங்கிற மாதிரி அங்க இருக்கிற மேனேஜர் சொல்றாரு. அந்த பேங்க்ல இருந்து வெளில நம்ம ஹீரோ வராரு. வந்து அவருடைய ஜீப்ல ஏறும் போது திரும்பி பாக்குறாரு. அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் பணம் போச்சேங்கிறதுல பதறி போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தவங்க மட்டும் நம்ம ஹீரோவே பாக்குற மாதிரி தெரியுது. இப்படி திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த பையனை ஆளை காணோம். ஏன்னா அவருடைய டவுட் என்னன்னா பாதிக்கப்பட்டவன், அதாவது திருநவன் இதுலயே கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு. இப்ப அந்த பேங்கோடைய ஓனர் அப்புறம் மேனேஜர் 2 பேரையும் கூட்டி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா 50 லட்ச ரூபாய் பணம் 125 சவரன் நகை இருந்திருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, யாரையாவது டவுட் பண்றீங்களா, லைக் உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணிருக்காங்களான்னு சொல்லி கேட்க அப்ப நம்ம மேனேஜர் ஒருத்தருடைய பேர் சொல்றாரு. அவருடைய பேர் தான் மனோஜ். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். அவனுடைய லேண்டே பாத்தீங்கன்னா எங்ககிட்ட அடமானத்துல இருந்தது. அது மூலமா காசு வாங்கியிருந்தான். நிறைய வட்டி அதிகமாயிடுச்சு. அதால அவனை கட்ட முடியல. அதனால எங்ககிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு போனான். ஒருவேளை கோவத்துல அவங்க கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லயும் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அந்த மனோஜுங்கிற வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா 2 மாசமா அவர் வீட்டுக்கே வரல, அவர் இங்க இல்லவே இல்ல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி அவங்க சொல்ல இந்த இடமும் போச்சா. இப்ப இவங்களுக்கு எந்த லீடுமே கிடைக்காம கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு கிடக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன டவுட் பண்றாருன்னா மனோஜ் மேலதான். ஏன் மனோஜ் இதை பண்ணிட்டு 2 மாசம் ஊர்ல போய் இருந்துட்டு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஆங்கிள்லயும் யோசிக்கிறாங்க. அந்த நேரம் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணை வந்து ஸ்ப்ரே அடிச்சு ரூம்ல படுக்க வச்சு கண்ணா பின்னான்னு வீடியோ எடுத்து அதை வச்சு அந்த பொண்ணை மிரட்டுறதா, அவன் பாய் ஃப்ரெண்டே மிரட்டுறதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோ போலீஸை இதை பத்தி விசாரிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லேடி எஸ்ஐயை கூப்பிட்டு சொல்றாங்க.
இப்ப மதுங்கிற ஒருத்தரை பத்தி பேசுறாங்க. அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு. ஆனா எதனால இறந்தான்னு பாத்தீங்கன்னா, அதே பேங்க், அந்த பேங்கோட நேமே ஆனமலை. அந்த ஆனமலை பேங்க்ல அவர் ஏதோ கடன் வாங்கி இருந்திருக்காரு. அது மூலியமா நிறைய வட்டி ஏறினதுனால தூக்கம் அடி தொங்கிட்டாராமா. சோ இதனால அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. அவருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி அவனுங்களையும் போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மிஸ்டீரியஸா இருக்கு. அதுல 2 பசங்க மொத்தம். அந்த 2 பசங்களுமே இப்ப வீட்டுல இல்ல. அதுல ஒரு பையன் ரொம்ப நாளாவே வீட்டு பக்கம் இல்ல. அதுல இருக்கிற சின்ன பையன் தான் பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா புடிச்சிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு கிடக்குறது. இப்ப அவனையும் வீட்டுல காணுங்கிறாங்க. சோ அவங்க அம்மா பேசுறத பார்த்தாலே ஏதோ வந்து மறைச்சு பேசுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு அவன் மேலேயும் டவுட் வருது. இப்ப ஏன் டவுட் ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னா, இப்ப அங்க ஒரு கிரௌட் நின்று கத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தவங்க மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்தான்ல, அந்த ஹீரோவை பார்த்த ஆளுதான் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய பையன், சின்ன பையன், அந்த கஞ்சா அடிக்கிற பையன். சோ இவங்க வீட்டுக்கே வரலங்கிறாங்க. ஆனா அவனை நான் அன்னைக்கு பார்த்தேன், இதுல ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு பிளாக்மெயில் கேஸ் வந்துச்சு இல்லையா, அது சம்பந்தமா 2 லேடி போலீஸும் அங்க போயிருக்காங்க. எப்படின்னா அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க மாதிரி போயிருக்காங்க. அந்த பையன் கிட்ட எப்படியாவது பணத்தை கொடுத்து அந்த வீடியோ வாங்கலான்னு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாங்க. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு, சரி பணத்தை கொடுங்கடி நான் உடனே டெலீட் பண்றேங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அவனும் பாத்தீங்கன்னா அசிங்கமா பேசுறான். இந்த லேடி போலீஸையுமே போலீஸ்னே தெரியாம பேசுறான். ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும் போது பணத்தை வாங்கினது இவன் பேசுனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு என்ட்ரு ஆயிடுறாரு. என்ட்ரு ஆகி என்ன சொல்றாருன்னா, இதுல இருக்கிற காப்பியை டெலீட் பண்ணு, அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா நீ காப்பி வச்சிருந்தீங்கன்னா இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தியா வீடியோ, அதை வச்சு உன்னை 7 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு டேம்ல ஒரு பாடி ஒதுங்கி கிடக்குறதா. அந்த பாடி பாத்தீங்கன்னா கல்ல கட்டி உள்ள இறக்கிருக்காங்க. கண்டிப்பா அவங்களாவே செத்துருக்க வாய்ப்பு இல்லை, இது யாரோ பண்ண சதிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த பாடியை பத்தி அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவுமே மண்டையில அடிபட்டு தான் இறந்துருக்காங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு இந்த 2 கொலையை பண்ணதும் ஒரே ஆளா தான் இருக்குமோங்கிற ஒரு டவுட் வருது. அதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவருமே அதான் சொல்றாரு, 100% சான்ஸ் இருக்கு. ஏன்னா 2 பேருமே மண்டையில தான் ஒரே மாதிரியான ராடை வச்சு தான் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 கொலையும் பண்ணது ஒரே ஆளா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்கிற மாதிரி. அப்பப்போ டிஓஎஸ்பி வேற நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பயங்கரமா திட்டி விடுறாரு. ஏன்னா வந்து ஒரு அனுபவமே இல்லாத ஒரு எஸ்ஐ கிட்ட இந்த கேஸை கொடுத்ததுனால இவ்வளவு நாள் இழுத்தடிக்கிற, நீ கேஸை சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிற, இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை மாத்த சொல்லி எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இப்படியே போச்சுன்னா ரொம்ப நாள் இந்த கேஸ் உன் கையில இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுமே இப்ப ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஸோ அவங்க டீமை கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் இது சம்பந்தமா ஏதாவது லீட் கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணிட்டே இருங்க, எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்கிற மாதிரி சொல்றாரு. அதே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கிருஷ்ணாங்கிற போலீஸ் நம்ம ஹீரோவுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ற ஆள் இல்ல, அவருமே கேக்குறாரு, எதுக்காக சார் இப்படி டல்லா இருக்கீங்க, விடுங்க சார் பாத்துக்கலாம், மிஞ்சி போனா என்ன சார் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் தானே, நானா என் அனுபவத்துல நிறைய டிரான்ஸ்ஃபர் பார்த்திருக்கேன், இது உங்களுக்கு ஸ்டார்டிங் தானே சார், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கிற எல்லா போலீஸுமே இது சம்பந்தமா ரொம்பவே மும்முரமா தேடிட்டு இருக்காங்க. ரோந்துக்கு போறது, அது சம்பந்தப்பட்ட ஆட்களை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதே வேலையாவே இருந்துட்டு இருக்காங்க. இந்த மதுங்கிற வீட்டுக்கு போனாங்க இல்லையா, 2 பசங்க இருக்கிற வீடு, அதுல ஒரு பையனை காணும்னு சொன்னாங்க, இன்னொரு பையன் இப்ப எங்கேயோ வெளில போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல, அந்த சிபேஷுங்கிற பையன் இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றான். என்னன்னு பார்த்தா தெனாவட்டா பேசுறான். ஸோ அந்த போலீஸுமே சொல்றாங்க, உன் அண்ணன் வந்தா இங்க சொல்லணும்டா, இன்ஃபார்ம் பண்ணணும்டா, உன் தம்பி வந்தான்னு சொல்ல, அதுக்கு இவனும் அவன் வந்தே ரொம்ப நாளாச்சு, என்னடா எதுவும் கேட்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். எல்லாருமே எப்படி நைட் டைம் ஆனா ரோந்துலயே இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. ஒரு ஃபாரஸ்டோட நேம் சொல்லி அந்த ஃபாரஸ்ட் சைடு யாரோ ஒரு பாடியை ஒருத்தங்க தூக்கிட்டு போறதா சஸ்பிஷியஸா ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு கால் வந்திருக்கு. ஸோ அங்க போய் பாருங்க சார்னு சொல்லிட்டு அந்த வித்யாங்கிற பொண்ணு கால் பண்ணி சொல்ல, இப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு 4 பேர் 4 பக்கம் தேடிக்கிட்டு இருக்க ஒரு பாடியை ஒருத்தன் தரன்னு இழுத்து போயிட்டு இருக்கான், அது மட்டும் தெரியுது. ஸோ அப்படியே லைட் அடிச்சு தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அதை நோட் பண்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு குழி நோண்டி அந்த குழிக்குள்ள அந்த பாடி கிடக்கு. ஆனா இன்னும் மூடல, இப்ப நோண்டின குழி இப்பதான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, இன்னும் மூடாம இருக்கு. அதை நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க, கீழே இறங்கி பாக்கலாமேன்னு நாடி இருக்கான்னு பாக்குறாரு. அந்த பையன் இறந்து போயிட்டான். அப்ப அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் வருது. அந்த செயினை தூக்கிட்டு இப்படி மேல ஏறி வரலாங்கும் போது அவர் மண்டையில யாரோ அடிச்சிடுறாங்க. அவரும் ஓடி போய் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சவுண்ட் கேட்டு மத்த போலீஸ் வராங்க. அவருமே ஒரு ஆளை மண்டையில யாரோ அடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிக்கிறாரு. பார்த்துட்டு நீங்க ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த சத்யன்கிற ஒரு போலீஸை பத்தி கேக்குறாரு. நான் ஓகே சார், பெருசா இந்த அடியும் இல்லைங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. சரி இப்ப எதுக்கு நான் இங்க இருக்கங்கிற மாதிரி போலீஸ் கேட்க, அதுக்கு மத்தவங்களாம் சார் நீங்க முடியாம இருக்கீங்க அதனாலதான் இங்க வச்சிருக்கோங்கிற மாதிரி
மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம இருக்க வேண்டியது அந்த இடம் தான். அந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான், போயிருக்கான். அப்ப அந்த இடத்துல அவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுருப்பான், வாங்க போய் பார்க்கலாங்கிற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ அந்த பாடியை பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த இந்த கடைசி டெத் இருக்கு இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அவனுடைய பேர் பாத்தீங்கன்னா மணிகண்டன். வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை பார்க்கறான். வெளியூர்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் வேலை பார்க்கற ஒரு பையன். சோ அவன் தனியா வந்திருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க கூட மத்தவங்களும் வேலைக்கு வந்திருப்பாங்களா, எங்க இருந்து வேலைக்கு வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னா இங்க ஒரு மாடி வீடு கட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ இப்ப அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு விசாரிக்கும் போது அங்க ஆல்ரெடி அந்த ஓனர் கத்திட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க சீக்கிரம் வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்கவே இல்லை, அந்த பசங்களையும் காணுங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. சரி அவனுங்க தங்கி இந்த ரூம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இப்ப அந்த ரூமை போயிட்டு சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணதுல ஒரே ஒரு ரெசிப்ட் கிடைக்குது. அந்த ஆனமலை பேங்க்ல அடமானம் வச்ச ஒரு நகையோட ரெசிப்ட் கிடைக்குது. அதை போயிட்டு அந்த பேங்க்ல செக் பண்றாரு. பார்த்தா அதுக்கான ரெசிப்டுக்கான நகையும் அந்த பேங்க்ல இருக்கு. ஸோ இப்போ அவங்க டீம்லாம் சேர்ந்து பேசுறாங்க. என்னன்னா இப்போ அந்த ரூம்ல தங்கி இருந்தது மொத்தம் 4 பேர். அன்பு, அருள், மணிகண்டன், குமாருங்கிறது. இப்போ இறந்து போன பாடி மொத்தம் 3. அந்த 3ல பாத்தீங்கன்னா அந்த அன்பு, அருள், மணிகண்டங்கிற 3 பேருடைய பாடி தான். இப்போ கடைசியா மீதி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குமாருங்கிற மட்டும்தான். ஸோ குமாருங்கிறவன் தான் அந்த மொத்தத்துக்கும் வந்து ஹெட்டா இருந்திருப்பான். இவனுங்கெல்லாம் சேர்த்து கொள்ளை அடிச்சுட்டு அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்க மனசு வராம என்ன பண்ணிருப்பானா, இவனுங்களையே கொன்னுட்டு மொத்த பணத்தையும் அவன் எடுத்துட்டு சுருட்டிக்கிட்டான் போல. இப்படிதான் நடந்துக்கிடுங்க மாதிரி அந்த டீம்ல உள்ளவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஆனமலை பேங்க் ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு போல. அந்த வீட்டை விட்டு இவர் வெளில வந்துகிட்டு இருக்காரு, யாருக்கும் தெரியாம. வெளில வந்து அவருடைய காரை கொஞ்சம் தூரமா நிறுத்திட்டு வந்திருக்காரு. சோ அந்த காரை போய் பார்க்கும் போது 4 டயரும் பஞ்சர் ஆயிருக்கு. எப்படா இது 4 டயரும் பஞ்சர் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அவனை யாரோ ஒருத்தவங்க கொல்ல வராங்க. கத்தி எடுத்துட்டு குத்த வர அவர் ஒளிஞ்சிருந்து ஒரு இடத்துல இருந்து போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஓடி வந்து அவருடைய கார்லயே உட்காந்து லாக் பண்ணிருக்காரு. சோ அந்த லாக்கை உடைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் ரொம்பவே ட்ரை பண்றான். அந்த நேரம் இவர் யோசிச்சு என்ன பண்றாருன்னா அவர் கார்ல இருந்து பயங்கரமா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டேட் ஏரியா, ரப்பர் எஸ்டேட் ஏரியா. சோ அதை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து இவரை காப்பாத்தி வெளில கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அவன் தப்பிச்சு போயிடுறான். சோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல தான் அவன் இருப்பான், நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம், வாங்க எல்லாம் வேகமா போலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த மதுங்கிறவனுக்கு 2 பசங்க இருந்தாங்கல்ல, அதுல வினேஷ்ங்கிறவன் தான் இவன். அந்த 2வது பையன் கஞ்சா பிடிக்கிறவன். அவனை பிடிச்சு கேட்டா, நான் பழி வாங்கறதுக்கு தான் போனேன், இவரை கொல்ல தான் போனேன், மத்தபடி நகையெல்லாம் திருடலங்கிற மாதிரி சொல்றான். என்ன பழினா, அந்த பேங்க்ல கடன் வாங்கினதுனாலதான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, எங்க அப்பாவை கொண்டது அவன் தான், அதனாலதான் நான் போயிட்டு கொல்ல போனேன், மத்தபடி நீங்க சொல்ற கேஸ்ல எல்லாம் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ அவனையும் கஸ்டடியில எடுத்து வச்சுட்டு இன்னமும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 4 பேரை பத்தியுமே விசாரிச்சுட்டாங்க. இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஏரியாவில இருந்தா வந்திருக்காங்க. தமிழ் பசங்க ஒன்னா தங்கி வேலை பார்த்திருக்கானுங்க. அதுல அந்த அருளுங்கிறவன் வந்து மத்த 3 பேரும் மிரட்டினதா போலீஸ் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. சோ மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் பங்கு பிரிக்கிறதுல, சோ அதனால அடிச்சுக்கிட்டு செத்துட்டானுங்க போலங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட ஓனர் இருக்காரு இல்லையா, ஆனமலை பேங்கோட ஓனர், அவரையும் மேனேஜரையும் வர சொல்லியிருக்காரு. எதுக்காகன்னு தெரியல, அவரை வர சொல்லியிருக்காங்க. எல்லா ரெடியா நம்ம ஹீரோ அப்பப்ப கேட்டுட்டே இருக்காரு. என்னடா ரெடியான்னு சொல்லி பார்த்தா இப்போ அந்த பேங்க்ல கொள்ளடிக்கப்பட்ட அதே மாதிரியான ஒரு லாக்கரை நம்ம ஹீரோ செஞ்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டம்மி நோட்ஸ் 50 லட்ச ரூபாய் டம்மி நோட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணுமோ அந்த நோட்ஸையும் செஞ்சு வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நகைங்க 125 சவரன் நகைனா எவ்வளவு இருக்குமோ அதையும் பேக்கெட் போட்டு வச்ச மாதிரி எல்லாமே டம்மியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னா நம்ம ஹீரோ இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி 50 லட்ச ரூபாய் பணத்தையும் 125 சவரன் நகையும் நாங்க டம்மியா செஞ்சு வச்சிருக்கோம், ஆனா எங்களால இந்த 50 லட்சம் நகையையும் 50 லட்சம் பணத்தையும் நகையையும் இதுக்குள்ள வைக்க முடியல, உங்களால முடிஞ்சா நீங்க வச்சு காட்டுங்க, நீங்க தானே சொன்னீங்க அதுக்குள்ள 50 லட்சம் பணம் இருந்துச்சு நகை இருந்துச்சுன்னு சொல்லி, அதை நீங்களே வச்சு காட்டுங்க நாங்க நம்புறோங்கிற மாதிரி சொல்ல அந்த ஓனருக்கு பயங்கரமா வேர்க்குது, பதட்டமாகுது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டு இவனுங்களே அதிகமான நகையையும் பணத்தையும் சொல்லியிருக்கானுங்க. அதுல ஆக்சுவலி இருந்தது பாத்தீங்கன்னா 80 சவரன் நகையும் 10 லட்சம் பணம் தான் இருந்திருக்கு. இவன் இன்சூரன்ஸ் கிட்டே இருந்து அதிகமா பணம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்காக மோசடி பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்கான். இது தெரிய வந்தது நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அந்த இடத்துல இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த சபேஷங்கிற பெரியவன் இருக்கான் இல்லையா, விஐபி, அவன் அங்க வந்திருக்கான். அவனையுமே பிடிச்சி கண்ணா பின்னா நம்ம ஹீரோ திட்டி விட்டுறாரு. இவன் இன்னும் 1 நிமிஷம் இருந்தானா நானே அடிச்சு கொண்டுருவாங்கிற மாதிரி சொல்ல அவனையும் அங்கிருந்து வெளில அனுப்பிடுறாங்க.
இப்போ தமிழ்நாட்டுல இருந்து இன்ஃபர்மேஷன் போகுது. அந்த 4 பேரை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு எஸ்ஐ கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 பேருமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பேங்கை வந்து கொள்ளடிச்சிருக்கானுங்க. லால்குடிங்கிற ஒரு ஊர்ல இருந்த ஒரு பேங்கை இவனுங்க ஆல்ரெடி கொள்ளடிச்சிட்டு அதுல மாட்டி அங்கேயிருந்து தப்பிச்சுதான் இங்க கேரளாவுக்கு ஓடி வந்திருக்கானுங்க. இவனுங்களை ரொம்ப நாளா காணும் நாங்க தேடிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இங்க வந்து இப்போ கொலையே பண்ணிருக்கானுங்க, இங்க ஒரு பேங்கே கொள்ளடிச்சிட்டானுங்க, அவனுங்க செத்தே போயிட்டானுங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல அவருக்குமே ஷாக்கா இருக்கு. இதை இப்ப அவர் டீம் கிட்ட சொல்ல அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரம் அந்த மனோஜுங்கிறவன் ஊருக்கு வந்துட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்க வீட்டுல போய் தேடுறாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லி சமாளிக்குது. மனோஜுங்கிறவனை இப்ப பிடிச்சாச்சு. அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது என்ன சொல்றான்னா, நான் ஓடிலாம் போல சார், என்னோட லேண்ட் ஊர்ல இருந்துச்சு, அதை வித்து அதுல வர காசை வச்சு இந்த கடன் அடைக்கலான்னு போனேன், அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்றான். சோ இவங்க இதை நம்புற மாதிரி இல்ல. சோ நம்ம ஹீரோவுக்கு என்ன டவுட் வருதுன்னா, மனோஜ் தான் இது எல்லாத்தையும் இவங்களெல்லாம் வச்சு பண்ணிட்டு இவனே ஊர்ல போய் தங்கிட்டு இவங்களை வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து காசை வாங்கிக்கலாங்கிற மாதிரி நினைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசி. இப்ப அங்க இருக்கிற டிஓஎஸ்பி என்ன சொல்றாருன்னா, உன் கையில ப்ரூஃபும் இருக்கு, அந்த நகைக்கான ரிசிப்ட் கிடைச்சிருச்சு, அவனுங்களை தானே ஐடென்டிஃபையும் பண்ணியாச்சு, அவனுங்க ஆல்ரெடி திருட்டு பயிலங்கன்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப மனோஜுங்கிறவனையும் பிடிச்சிருக்கு, அப்புறம் உனக்கு வேற என்னையா வேணும், டக்குன்னு கேஸை க்ளோஸ் பண்ணியாங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஓகே தான் சார், அதை அந்த குமாருங்கிறவனை நம்ம பார்க்கவே இல்லையே, அவன் இந்த கேம்லயே காணுமே சாருங்கிற மாதிரி கேட்க பயங்கரமா திட்டி விடுறாரு. புது பையன் பாக்குறேன், சும்மா இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், உனக்கு 1 வாரம் டைம், அதுக்குள்ள அந்த ஸ்டேஷனுக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர் நாங்க போட்டுருவோம், அதுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த ஊர் நகைக்கடையில இருந்து ஒரு கால் வருது. என்னன்னா, இவங்க நகை காணப்படாதனால எங்கேயாவது அடகு வைக்க வந்தா சந்தேகப்படபடியா இருந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதனால நம்ம ஹீரோவுக்கு ஒரு கடைக்காரர் கால் பண்றாரு. இப்ப அங்க போயிட்டு விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு லேடி வந்திருந்தாங்க, அவங்க கொடுத்த செயின் தோருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு செயினை காட்ட, இந்த செயின் அந்த பேங்க்ல காணா போன செயின், அதே செயின் தான். சோ அதை வச்சு அந்த லேடிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அந்த லேடி எப்படி இருந்தாங்க, எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போனாங்கன்னு சொல்ல, இப்ப அவங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது பெருசா இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா அந்த டேப்லெட்ஸ் எதுக்கானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அது ஸ்ட்ரோக் வரவங்க யூஸ் பண்ற டேப்லெட்ஸ் தான். சோ நம்ம போலீஸுடைய நம்பரை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அது அந்த லேடி திரும்பி வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த கடைக்காரருடைய பையன் வரான். அவன் வந்து என்ன கேக்குறானா, என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்கும் போது அப்பா டீட்டெயில் சொல்றாங்க. உடனேவே போலீஸ்க்கு கால் வருது. நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்றாங்க. ஹீரோ வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் அதே கடைக்கு போறாரு. அந்த பையன் என்ன சொல்றான்னா, அந்த லேடியோடைய வயசு, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், இந்த மாதிரி டீட்டெயிலாம் சொல்லிட்டு கடைசியா அந்த லேடியோடைய போன் ரிங்டோனை பத்தி சொல்றாங்க. இந்த செண்டை மேல அடிப்பாங்க இல்லையா, அந்த மேலத்தை தான் ரிங்டோனா வச்சிருந்ததா சொல்றாங்க. இப்போ இந்த செண்டை மேல ரிங்டோனை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ எங்கேயே கேட்டிருக்காரு. ஹீரோ மட்டும் கிடையாது, நம்மவுமே ஒரு இடத்துல கேட்டிருப்போம். அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல போயிட்டு இந்த செயின் இந்த பேங்க்ல உள்ளதான்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. ஆமான்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற ரெசார்ட் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ செக் பண்ண சொல்லியிருப்பாரு. அங்க வந்து அந்த திருடங்க தங்கி இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல அந்த ஆங்கிள் விசாரிச்சதுல அதுலயுமே ஒரு லீடு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு யார் இதை பண்ணியிருப்பாங்கிற விஷயம் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஓடுறதுனால அவருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. சொல்லப்போனா மூச்சு விட முடியாத அளவுக்கு திணற அளவுக்கு நம்ம ஹீரோவுக்கு ஆயிடுது. அது யாருன்னு தெரிஞ்சதும் அதே ஷாப்ல இந்த லேடியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒருத்தவங்க போட்டோவை காமிச்சு கேட்டிருப்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அந்த லேடின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற அந்த ஆனந்த்ங்கிறவருடைய ஒய்ஃபோடைய நம்பர் தான் அது, ஒய்ஃபோடைய போட்டோ தான் அது. என்னைக்கே அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு அந்த ஆனந்தோடைய ஒய்ஃபோடைய ஃபோனு ரிங் ஆகிருக்கும். அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துகிட்டே இருக்காரு. வெளில போனால் இன்னொரு லேடி இன்ஸ்பெக்டர், லேடி கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரம்யாங்கிறவங்க இவரை பார்த்துட்டே போகிறாங்க. என்னடா இப்படி எதையோ பார்த்து பயந்தா மாதிரி போயிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு அவங்க வெளில போறாங்க. உள்ள வந்தவர் ஆனந்த பிடிச்சிட்டு பயங்கரமா திட்டுறாரு. சொல்ல போனா அடிக்க போயிடுறாரு. இது ஓன் பொண்டாட்டி தானேன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அங்க இருக்கிற நகையை காமிச்சு இது எப்படா அவன் வீட்டுக்கு வந்ததுன்னு கேட்டா அதுவும் தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. பேங்க்ல காணா போன அதே நகை எப்படா அவன் வீட்டுக்கு வந்துச்சு சொல்றான்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, ஒன்னால இதை தனியா பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. சோ உன் கூட்டாளி யாருன்னு சொல்லி கேட்டா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நான் சொல்லவான்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸை எடுத்து விடுறாரு. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா விபீஷ். சோ எதை வச்சு இவர் கண்டுபிடிச்சாருன்னா, அன்னைக்கு ராபரி நடந்த அன்னைக்கு இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து ரவுண்ட்ஸ் போயிருப்பானுங்க வெளில. இவர் கூட கேட்டிருப்பாரு, ஆனா அவங்க வேற ஏரியா பேர் சொல்லியிருப்பானுங்க. இதை எதை வச்சு கண்டுபிடிச்சாருன்னா, அந்த சிசிடிவி போட்டோஸ் பார்த்தாரு இல்லையா, அதுல இவங்க அந்த திருடனுங்க வந்து அந்த வாட்ச்மேனை பிடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஜீப்போடைய லைட் ரிஃப்ளெக்ஷன் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இவனுங்க 2 பேர் தாங்கிறத.
சார் தெரியாம நடந்துச்சு சார், விட்டுருங்க சார்னு சொன்னாலும் இவர் கேட்காம என்ன பண்றாருன்னா ஹீரோ டிஓஎஸ்பிக்கு கால் பண்றதுக்காக போன் எடுக்கிறாரு. அந்த போனை யாரோ புடுங்கி விட்டு இருந்து உடைச்சிடுறாங்க. யாரா உடைச்சதுன்னு திரும்பி பார்த்தா அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற இன்னொருத்தவங்க தான். ஏய் நீனா, அப்ப நீனா இதுக்கு உடந்தையாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமா சார், தெரியாம பண்ணிட்டோம் சார், விட்டுருங்க சார்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். சரி, நான் இதோட விட மாட்டேன்டா, இத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, நீங்க ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு இத்தனை கொலை பண்ணுவீங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணா நான் போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணானன் கிட்ட கையை நீட்டினா, வேணாம் சார், விட்டுருங்க சார், தெரியாம பண்ணிட்டோம் சார்னு சொல்லிட்டு கிருஷ்ணானன்னு சொல்றாரு. ஹீரோவுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, மொழியே பிதுங்கி வெளில வந்துரும் போல, அந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாரு. ஆனா நீங்களுமான்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவரு, அதான் சார் தெரியாம நடந்துச்சு சார், விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன நடந்துச்சுங்கிற ஸ்டோரியை சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 பேருக்கு இடையில சண்டை வந்துச்சு இல்லையா, அருள், அன்பு, மணிகண்டன், குமார்னு சொல்லிட்டு. இவனுங்க 4 பேரும் வெறும் திருடனுங்க மட்டும் கிடையாது, ட்ரக் டீலர்ஸ். ஸோ அந்த பிரச்சனையில ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு இந்த அருளை மட்டும் 3 பேரும் சேர்ந்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை உள்ளேயும் தூக்கி வச்சிருக்கானுங்க. அவனுங்க 3 பேருக்கிட்டே இந்த போலீஸுங்க காசை வாங்கிக்கிட்டு இந்த அருளை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்ச அடியில அவன் செத்து போயிட்டான். அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இவங்க மற்ற 3 பேரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மற்ற 3 பேரையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, நாங்க இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லிடுவோம், அப்படி நாங்க சொல்லக்கூடாதுன்னா நாங்க சொல்ற இன்னொரு வேலையை நீங்க செய்யணுங்கிற மாதிரி சொல்லி அந்த பேங்க்ல ராபரி பண்ண சொல்லி இவனுங்க தான் சொல்லி இருக்கானுங்க. ராபரி பண்ணதுக்கு அப்புறம் அவனுங்களை ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்து துரத்தி விட்டுலாங்கிற மாதிரி இவனுங்க நினைச்சிருக்கானுங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, எங்களுக்கு இதுல பாதி பங்கு வேணுங்கிற மாதிரி கேட்க, இல்லைன்னா உங்களுடைய ஹையர் அபிஷியல் கிட்ட சொல்லிடுவாங்கிற மாதிரி சொல்ல டென்ஷன் ஆன போலீஸுங்க 4 பேரும் சேர்ந்து அந்த 3 பேரையும் அடிச்சு கொண்டுட்டு அங்கங்க அந்த பாடியை போட்டிருக்காங்க. அதுல அந்த குமாருங்கிற பாடியை மட்டும் எங்க வச்சிருக்கானுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணாங்கிற போலீஸ். நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோபம் வருது. என்ன சொல்றாருன்னா, நான் அவங்களெல்லாம் எப்படா நினைச்சேன், கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி, அதுவும் இவரை என் அப்பா மாதிரி நினைச்சேன்டா, இப்படி ஏமாத்திட்டீங்களாடான்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அந்த கிருஷ்ணாங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, சரிங்க சார், நடந்து போச்சு, தப்பாயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்க கூட தான் நீங்க இருந்தாகணும், அப்படி இல்ல மாட்டேன்னு சொன்னா இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், நீங்க தான் பிளான் போட்டீங்கன்னு சொல்லிடுவோங்கிற மாதிரி சொல்ல, இப்பவே போறேன்டா, டிஓஎஸ்பி ஆபீஸ் போறேன்டா, உங்களெல்லாம் வத்தி வைக்கிறேன்டாங்கிற மாதிரி ஹீரோ வெளில வர, அந்த நேரம் வெளிலேருந்து யாரோ எட்டி மிதிக்கிற மாதிரி தெரியுது. யாரா மிதிக்கிறதுன்னு பார்த்தா இந்த வித்யாங்கிற பொண்ணு இருந்துச்சு, பிளாக் பெல்ட் வாங்கின பொண்ணு, அந்த பொண்ணு தான் எட்டி உதைக்குது. அந்த பொண்ணு ஆரம்பிச்சதும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. நார்மலாலாம் அடிக்கிற கொலை கொடூரனுங்க மாதிரி, கொலை பண்றதே வேலையா வச்சிருக்க மாதிரி கொள்றானுங்க. ஒரு போலீஸ் அடிச்சா பரவாயில்ல, அங்க இருக்கிற எல்லாருமே போலீஸுங்கிறதுனாலையும் 4-5 பேர் இருக்கிறதுனாலையும் நம்ம ஹீரோவால அவங்க கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணாங்கிறவன் அப்படியே சைக்கோ மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு சண்டை பெருசாயிடுச்சு. பேப்பர்ஸ் குத்தி வைக்க ஒரு வெயிட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு அந்த கம்பியை வச்சு நம்ம ஹீரோவை குத்துறாங்க. அதே கம்பியை எடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் குத்துறாங்க. முக்கியமா வித்யாவோட கையில குத்துறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இவரும் எதுக்கு நிறைய சண்டை போடுறாரு. அவனுங்களும் இவரை அடிக்க ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிற சிலிண்டரை இவர் ஓபன் பண்ணி விட்டுறாரு. தீயணைப்புக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிலிண்டர், அந்த புகையில கொஞ்ச நேரம் அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. நம்ம ஹீரோ அதுக்குள்ள ஒரு ரூம்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளேயும் எழுந்து போயிட்டு எல்லாம் சண்டை போடுறானுங்க. எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கும் போது இவர் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல, அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. இவருடைய ஹையர் அபிஷியல் மற்ற போலீஸ் எல்லாருமே வந்து உள்ள வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா எல்லா போலீஸும் ரத்த வெள்ளத்துல, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோவுமே ரத்த வெள்ளத்துல கிடக்க, அவனுங்க எல்லாரையும் தூக்கிட்டு வெளியே எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது இந்த நடந்த எல்லா விஷயமும் டிஓஎஸ்பிக்கு தெரிஞ்சிருது. அந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்களுக்குமே தெரிஞ்சிருது. அந்த ஊர்ல இருக்கிற அந்த பெரிய மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனுக்குமே தெரியுது. எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க, என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு ஆணும் வாயப்படந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டியூட்டியா இருக்குன்னா அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. ஓகே கைஸ், இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருக்கிற ட்விஸ்ட்டை நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.